ஒரு சீன் நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது அதோட கார்னர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் எழுதுவீங்க அப்படி இல்ல இன்டீரியர்னு எழுதுவீங்க. இந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எதை குறிக்குதுன்னா பிளேஸ குறிக்குது. இந்த டே ஆர் நைட் எதை குறிக்குதுன்னா நேரத்தை குறிக்குது. அப்ப சீனுன்றது ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அந்த கதைக்கு பர்பஸ்ஃபுல்லா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது பாத்தீங்களா, அதுதான் அந்த சீன். ஒரு பிளேஸ் இல்லைன்னா டைம், இது ரெண்டுல எது சேஞ்ச் ஆனாலும் அது ஒரு சீன். ஒரு சீனுக்கு அடிப்படையா 4 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த சீன்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரிவீல் ஆகிருக்கணும், மனசுல இருக்கிறது உன்கிட்ட சொல்லணும், இல்ல அந்த சீன்ல வந்து கான்ஃபிளிக்ட் இருக்கணும், மனசு வலிக்குது, எமோஷனல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். எமோஷனல்ன்றது ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா சர்வைவல் வச்சு வர்றது. அப்படின்னா டெசிஷன் எடுக்கணும். அந்த கதாபாத்திரம் எஸ் இல்ல நோ அப்படின்ற டெசிஷன். பிடிச்சிருக்கா? அந்த சீனை செக் பண்றதுக்கு 4 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. முதல்ல அந்த சீனுக்கு ஒரு கோல் இருக்கணும். அந்த மனசுல இருக்கிறது உன்கிட்ட சொல்லணும், வராங்க பேசுறாங்க போறாங்க அப்படின்னு எழுதிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா பேட் சீனா வந்தாயிடும். ரெண்டாவது கோல் இருந்தாலே கான்ஃபிளிக்ட் வந்து கண்டிப்பா கிரியேட் ஆயிடும். மனசு வலிக்குது. பிரச்சனைகள் கிரியேட் ஆனாலே அந்த கதாபாத்திரங்களுக்கு சேஞ்ச் வந்து கிடைக்கும். உனக்கு எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு தெரியுமா? மனசுல இருக்கிறது உன்கிட்ட சொல்லணும், கொன்னே போட்டுருவேன். ரொம்ப ரணவேதனையா இருக்குடி. இந்த சீன் இல்லைனாலும் கதை வந்து மூவ் ஆகும். எந்த டிராபேக்கும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த 4வது பாயிண்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். தேவையா இல்லையா அப்படின்றது. தேவையில்லைன்னா அந்த சீன் வந்து டெலிட் பண்ணிடணும். என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க.